சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலர் பிரேமலதா குடும்ப உறுப்பினருக்கு எம்பி சீட் கொடுத்தது தொடர்பான விமர்சனங்களுக்கு பதிலளித்தார். சுதீஷ் கட்சி ஆரம்பித்த முதல் நாளில் இருந்து பாடுபடவில்லையா, உழைக்கவில்லையா, தனக்கும் கேப்டனுக்கும் துணை நிற்கிறார், அவருக்கு சீட் வழங்கக்கூடாதா எனவும் கேள்வி எழுப்பினார். மாநிலங்களவை எம்பி பதவியில் அமருவதற்கு அவருக்கு அருகதை உரிமை இல்லையா என கேட்ட பிரேமலதா, விமர்சிப்பவர்கள் விமர்சித்துக் கொண்டே இருப்பார்கள், வாரிசு அரசியல் என கேள்வி எழுப்புவர்களிடம் தானும் கேள்வி எழுப்புவேன் எனவும் பதிலளித்தார். இன்னைக்கு தேமுதிகல லட்சக்கணக்கான பேர் உறுப்பினர்களா இருக்காங்க. அதுல ஒருத்தர் என்னுடைய சகோதரர் சுதீஷ். கேப்டனுக்கு மறைவுக்கு பிறகு இப்போ விஜய் பிரபாகர் அத்தனை பேர் விருப்பத்துக்கு எனக்கு போட்டி போட்டார் விருதுநகர்ல. அவ்வளவுதான். வேற யார் இங்க குடும்ப உறுப்பினர் இருக்காங்க? அதனால விமர்சிப்பவர்கள் விமர்சிச்சுட்டு தான் இருப்பாங்க. ஏன் இன்னைக்கு டே ஒன்ல இருந்து சுதீஷ் இந்த கட்சிக்காக பாடுபடலையா? இந்த கட்சிக்காக அவர் உழைக்கலையா? அதனால எதையாவது ஒன்று குடும்ப உறுப்பினர் அதை தவிர வேற என்ன சொல்ல முடியும்? இன்னைக்கு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் நிர்வாகிகள் இருக்கின்ற இந்த கழகத்தில் டே ஒன்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் கேப்டனுக்கும் எங்க கழகத்துக்கும் எனக்கும் துணை நிற்பவர் சுதீஷ். ஏன் கொடுக்கக்கூடாதா? ஏன் அந்த போஸ்ட்டுக்கு அவருக்கு என்ன அருகதை இல்லையா, உரிமை இல்லையா அப்படின்ற கேள்வி தான் நான் கேட்பேன். சரிங்களா? அதனால நீங்க பார்ப்பவர்கள் கண்ணோட்டத்தை பொறுத்தது. நீங்க அந்த ஒரு நபரை விட்டுட்டு வைடா பாருங்க. இங்கேயே எவ்வளோ பேர் எங்களை சுற்றி நிற்கிறாங்க. ஏன் அந்த ஒன்று மட்டும் நீங்கள் பார்க்குறீங்கன்ற கேள்வியை நான் கேட்குறேன்.